நீங்க எபேசியர் 2:10 படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லுதுங்க? we are God's handy work. நாம என்ன இருக்கிறோம்? God's masterpiece இருக்கிறோம். we are handy work of God. அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். we are God's own handiwork. His workmanship created, recreated in Christ Jesus, born anew, that we may do those good works which that we may do those good works which God predestinated, planned beforehand for us, taking the paths which He prepared ahead of time, that we should walk in them. தமிழ்ல படிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இருக்க போறதுல இருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணிட்டாரு. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் put a question to yourself. உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க. Am I doing what God has called me to do? பூமியில நான் சில காரியங்களை செய்யணும், இததான் செய்யணும். எல்லாருக்கும் ஒரே போல வேலை இல்லை. Everybody have different job, right? ஒரு CA படிச்சவனுக்கு அவனுக்கு என்ன வேலை? ஆடிட் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை. ஒரு என்ஜினியரா படிச்சவன் எந்த என்ஜினியரிங் படிச்சானோ அதுக்கேற்றபடி அவன் செய்யணும். அல்லேலூயா. ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை பண்ண முடியாது. He cannot change his profession. அப்ப அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்றபடி அது அவனுக்கு அதுதான் மண்டையில ஏறும், அதுதான் அவனுக்கு புரியும். அது செஞ்சாதான் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? something inbuilt in you. உங்களுக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரு? இன்பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு செல்போன் எடுத்துக்கங்க. அந்த செல்போனுக்குள்ள there are software inbuilt, வெளிபில்ட் இல்ல, அவுட்வர்ட் இல்ல, இன்பில்ட் பண்ண இருக்குது. அந்த இன்பில்ட் பண்ண எந்த ஐடியாவோட இன்பில்ட் ஆயிருக்கிறதோ அதன்படிதான் அந்த செல்போன் ஒர்க் ஆகும். நீ புதுசா உள்ள சேர்க்க முடியாது. it will never accept, it will reject, right? நல்லா தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் whether you understand, whether you don't understand, நல்லா தெரிஞ்சுக்கங்க, you are inbuilt with the quality of God kindness something. Don't ever say எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா you are not interested, you are not willing. இப்போ நல்ல படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா யாருடைய ஃபால்ட்? படிச்சவன் போகாதது அவனுக்கு தானே பிரச்சனை, அவனுக்கு தானே நஷ்டம். அவனை பார்த்துதான் ஏழை நம்ம படிச்சான் வேலைக்கு போகாம இருக்கிறான் பார், வீட்லயே தூங்குறான், வீட்லயே எந்திரிக்கிறான். இத பேச்சு வருதா? அப்போ அந்த படிப்புல சம்திங் இன்பில்ட், அதை என்ன பண்ணும்? அதை யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? இன்பில்ட் கொடுத்து இருக்கிறாரு. இந்த எபேசியர் 2:10 நீங்க படிச்சீங்கன்னா there are things, என்ன திங்ஸ்? there are things of God that God himself has inbuilt. அதனாலதான் அவர் சொல்றாரு you are a masterpiece of God. ஆர் இன்னொரு விதத்துல என்ன சொல்லுது? you are an handiwork of God. கர்த்தருடைய கிரியா இருக்கு. இட் மீன்ஸ் அவருடைய கையினால உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க.
எங்க இந்த அவுட்வேர்டு இல்ல, இந்த அவுட்வேர்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, இத உருவாக்குறதுக்கு கணவன் மனைவிக்கு அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டாரு. ரைட், இந்த பிளஷ் இத உருவாக்குனது இந்த அவுட்வேர்டை உருவாக்குனது உலகம், ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அப்பா அம்மா. ஆனா உள்ள ஒண்ணு இருக்குது பாருங்க, உள்ள ஒண்ணு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். that no father or mother can create it or place it. உள்ள வைக்க முடியாது. அப்போ உள்ள ஆண்டவர் ஒண்ணு வச்சிருக்கிறார். your outward totally flesh, your inward totally God kind of person. என்ன, your outward வெளியில வேற, உள்ள வேற. வெளியில பாக்குறவங்க உள்ள இல்ல. ரைட், வெளியே நம்ம நிறைய பேர் பார்ப்போம், ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. அவங்க லைஃப் பின்னாடி பார்த்தா சும்மா சொல்றாங்க, ஒன்னும் கிடையாது. ஒரு முறை சின்ன வயதுல, ஐ மீன் அப்பதான் ஸ்கூல் முடிச்சேன்னு நினைக்கிறேன், 10th முடிச்சேன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என் ஃப்ரெண்டுடைய பீட்டர்னு இருக்காங்க, ஒரு முறை வந்திருந்தேன். அவங்களது ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அங்க போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஏன் போனேன்னு எனக்கு என்ன அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அப்போ அங்க வந்தா ஒருத்தர், யாரு, இந்த புடுபுடுக்காரன் வந்தான், தெரியுமா உங்களுக்கு? அவன் வந்துட்டு என்ன பண்ணா, அவன் எதை கேட்டா நான் கொடுக்கல, என்கிட்ட இல்லவும் இல்லை. ரைட், அவன் சும்மாதான் மேல, உள்ள ஒண்ணும் இல்ல. எப்படி மேல மினுக்குறாங்க, உள்ள ஒண்ணும் இல்ல, இருந்தா தானே கொடுக்கறது. ரைட், சோ அத போலதான் அநேக நேரத்துல வாட் வி ஆர் அவுட் சைட், நாம இந்த அவுட் சைடுக்கு தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இந்த வெளி தோற்றத்துக்கு தான் அது தேவையா இருக்கிறது. பிகாஸ் we are living in a culture where அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா, ஆனா முகத்தின் அழகத்தான் பார்த்து இன்னைக்கு எல்லாமே நடக்குது. ரைட், நாம கூட கண்ணாடி முன்னாடி நின்னா நான் இப்படி இல்லையே தான் வருத்தப்படுற மொழிய, இப்படி இருக்கிறேனே, ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாரே நாம சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவு. ரைட், நம்ம பார்க்கும் போதே we compare with some other person. நான் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆண்டவர் உங்களை அந்த கம்பேரிசன் பார்க்கல. அவர் பார்த்தது என்ன, என்னுடைய சரக்க உனக்குள்ள நான் வைக்கிறேன். எவ்ரிதிங் அபவுட் மீ, எவ்ரிதிங் அபவுட் மை டிசையர், எவ்ரிதிங் அபவுட் மை பிளான், எவ்ரிதிங் அபவுட் மை பர்பஸ். நீ பூமியில செய்யணும், அதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, உனக்குள்ள has kept something. அதனால்தான் பைபிள் சொல்லுது, anyone who is in Christ is a new creation. There is no old things in him. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All things are brand new. எதுலங்க, God kind of thingsல. அது உள்ள வந்தாதான் எல்லாம் புதுசா இருக்கும். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, உள்ள அவருடைய காரியம் வைக்கணும்னா he has to remove the old things. பட் நிறைய நேரத்துல நாம தான் என்ன பண்றோம், எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். இந்த ஓல்டு பாத்தீங்கன்னா யூத முறைமையில இருந்து வந்தவங்க, they wanted the old covenant and they also wanted the new covenant. அவங்க சொன்னாங்க விருத்த சேதனம் பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணலன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. These were the, என்னன்னா, it is one side you want your flesh, another side you want your spirit, the spirit kind of life. ஆவியானோர் கொடுக்கிற வாழ்க்கையும் வேணும், மாம்சத்துல விரும்புகிற வாழ்க்கையும் வேணும். that is not going to work in, ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கும். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. you cannot serve God and serve world. ரெண்டையும் சேவிக்க முடியாது. எதையாச்சும் ஒண்ணு வெறுப்போம்.
அப்போ when you are walking, நான் கண்ணுல பார்க்கிறது, என் மனசுல விரும்புறது, அதெல்லாம் செய்ய 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 you are away from God. God's plan is being shut. You cannot see. You are seeing only a flesh. You are seeing only the things decaying. அழிந்து போகிற காரியத்தை தான் பார்த்து கொண்டாடிட்டு இருக்கோம். We want, வேணும், எனக்கு வேணும். இப்ப சில நம்ம அநேக வீட்டுகள்ல இருக்கோம். வீட்டுகள்ல என்ன இருப்போம்? பழைய சாமானும் இருக்கும், புதுசும் இருக்கும். ரைட்? நமக்கு புதுசு இருந்தாலும் அதுதான் வேணும். பழசு தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. புதுசுதான் வந்துருச்சு, இதை டிஸ்கார்ட் பண்ணுங்கிற அது இவ்வளவு வருஷமா அது இருந்தா இருந்துட்டு போ. சொல்றோமா இல்லையா? நம்ம வீடுமா ஷிஃப்ட் பண்ணும்போது இவ்வளவு குப்பை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கதான் அப்பதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதை டிஸ்கார்ட் பண்ணணும். when something new comes, you enjoy the new. Don't enjoy the old. ஆண்டவர் புது சிருஷ்டியா மாத்தி வச்சிருக்கிறார். Why don't you enjoy the new creation life? இன்னும் அவங்க இப்படி, இவங்க சொன்னாங்க இப்படி. ஹல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேர் இன்னும் இந்த திருமண வாழ்க்கை ஆண்டவர் அதை கூட நம்ம கொண்டாடுறது கிடையாது. Still we are blaming each other. காரணம் என்னன்னா, you want to infuse the old in the new. நடக்க போறது இல்ல அது. சோ தேவன் என்ன பண்ணிருக்காரு? இப்படியான ஒரு சிஸ்டம். மறுபடியும் படிங்க, எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை நல்லா கவனிங்க. ஏனெனில் எப்ப வருதுங்க? நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு. Why did God save you? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை ஏன் தேவன் ரட்சித்தாரு? நீங்க எப்படி இருந்தீங்க? என்னவா இருந்தீங்க? 1ஆம் வசனத்துல நீங்க படிக்கணும். அப்படி இருந்தவர்களை why did God come in search of you? உங்களை தேடி வந்து ஏன் ரட்சிக்கணும்? எப்படி அவர் ரட்சித்தாரு? ரட்சித்த பிறகு உங்க பொசிஷனை என்னவா மாத்தி வச்சிருக்கிறாரு? சொன்ன நியூ கிரியேஷன் இல்ல, உங்க பொசிஷனை என்னவா மாத்தி வச்சிருக்கிறாரு. 10ஆம் வசனம் வரதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, உங்களை என்ன பண்ணாராம்? கிறிஸ்துவோட எழுப்பி உன்னதங்களில அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறாரு. This is a spiritual reality. ஒரு நாள் யோவான் ஸ்நானகர் பூமியில இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா he was taken to heaven. ஒரு நாள்ல பூமியில இருந்து ஆவிக்குரிய சபையை பார்க்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பூமியில நடக்கக்கூடியகளை பார்க்கிறாரு. What God is going to do? 1-3, it's an expectation of God. 4 to 22, what God is going to do on this earth. How இந்த பூமி எப்படி இருக்க போகிறது? தேவன் என்ன செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. 21, 22 ஏன் வரப்போகிறாரு? எதுக்கு வரப்போகிறாரு? யாருக்காக வரப்போகிறாரு? இதெல்லாம் கிளியரா ஆண்டவர் எழுதி வச்சாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஏனெனில், ஏனெல்லாம் அப்போ சம்திங் இஸ் ஆன் த அபவ். ஏனென்னாங்க மேல ஏதோ ஒண்ணு சொல்றாரு. கிறிஸ்துவோட எழுப்பி உன்னதங்களில அவரோட கூட உட்காரவும் செய்தார். There is something that happened in your life. உங்க வாழ்க்கையில நல்லா கவனிங்க. It was not your work, it is the work of God.
நீங்களா செய்யல, நீங்க செய்யவும் முடியாது. அத கர்த்தரே உங்களுக்கு செய்திருக்கிறார். அப்ப யாருக்கு செய்திருக்கிறாரு? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும், எல்லாருக்கும். யாரோ ஒருத்தருக்கு அங்க ரேண்டமா நீ வா அப்படி இல்ல. எவ்ரி பிலீவர் இன் கிரைஸ்ட், எல்லாருக்கும் இந்த கிருபை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப எங்க வச்சிருக்கிறாரு? You are being made to sit along with Christ in the heavenly sphere, heavenly realm. இந்த பூமியில இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணார்? வேற ஒரு செட்டப்ல, வேற ஒரு இடத்துல உங்களையும் என்னையும் உட்கார வச்சிருக்கிறார். டுகெதர் வித் கிரைஸ்ட், நாட் அலோன் வித் கிரைஸ்ட், டுகெதர், இயேசுவோடு, வித் கிரைஸ்ட். உட்கார வச்சிருக்கிறார். ரைட்? அது கீழே வரும், கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, நல்லா வரும். ரைட்? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, it originated from the mind of God, executed by God. Ephesians 2 எல்லாமே originated from God, executed by God. உங்க வேலை, உங்க மைண்ட்ல கூட உதிக்காத ஒரு காரியம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, God has something, நான் சொன்ன ஏற்கனவே, he has implanted something about himself in each and every believer. Hallelujah. இப்ப நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, ரைட்? உன் முகத்தை அழகா தான் பண்ணி இருக்கிற, இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணிக்கிறீங்க. அழகு பண்றதுக்கு என்ன பண்றீங்க? சொல்லுங்க. ஏதோ கிரீம் போடுறீங்க, மேல பவுடர் போடுறீங்க, ரைட்? அதோட இருக்க போறீங்களா? இல்ல படிக்கிறதுக்கு போக முடியாது, என்ன பண்ண போறீங்க? பிஃபோர் கோயிங் டு பெட் எல்லாத்தையும் தொடச்சு கழுவி, சோப் போட்டு கழுவி தொடச்சு, ஏன் அப்படியே போய் படுத்தா உங்க தலகாணி எல்லாம் அதுதான் இருக்கும். உங்க தலகாணி அழுக்காயிரும். It will suck out or take out what is outside. It cannot take what is inside. ஒரிஜினல உங்க தலகாணி எடுக்க முடியாது. Are you getting it? அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறோம்னா, ஆண்டவர் something original of his plan himself அவர் இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. we want to add something, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு டேஸ்டியா பண்ணணும்னு நினைக்கிறோம். அது போயிடும். it will cannot stand before this holy God's plan and purpose. புரியுதா உங்களுக்கு? nothing can withstand before this holy God. Nothing can take its place in the awesome தேவனுக்கு முன்னாடி. அதெல்லாம் கரைஞ்சு போயிடும். அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்களும் மெழுகு போல உருகுமா. இதுதான் தேவன். So he has implanted something about himself. அது இம்ப்ளான்ட் பண்ணதுனாலதான் நமக்கு ஜெபிக்கணும்னு தோணுது, பைபிள் படிக்கணும்னு தோணுது, பரிசுத்தமா வாழணும்னு தோணுது, பாவம் செஞ்சா பாவத்தை அறிக்கை பண்ணணும்னு தோணுது. If not, God's thing has been implanted. உள்ள தேவனுடைய கிரியை இல்லைன்னா நமக்கு எதுக்கு பாவம் அறிக்கை பண்ணணும்? எதுக்கு? why should we get dejected? நமக்கு ரட்சிக்கப்பட்டு இதையும் உள்ளதான் வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்ல, அது உனக்கு தேவையில்லை. because you want the outer shell to glory and God wants the inner person to be glory. இந்த மாம்சம் தான் என்ன வரும்? கோபம். நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா?
அது நிறைய பேருக்கு தெரியாது. God hates it. God doesn't like it. ஏன்னா you are taking the place of the devil. You are talking the character of the devil. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. He's a deadly enemy for God. வாசிங்க அத. ஏனெனில், நான் சொன்ன ஏனெனில்னா, இப்ப எங்க இருக்கிறீங்க? எஸ்விஆர் அபார்ட்மெண்ட்ல இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏனெனில்னா என்ன வரணும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்? எங்க இருக்கிறீங்க? எங்க உட்கார வச்சிருக்கிறார் ஆண்டவர்? பிதாவாகிய தேவன் எங்க உட்கார வச்சிருக்கிறார்? உங்களை கிறிஸ்துவோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட அமரவும் அவர் உட்காரவும் செய்திருக்கிறாரு. உங்க எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? வித் கிரைஸ்ட் in the heavenlies. நீங்க இந்த பூமியில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பூமிக்குரியவர்களா வைக்கல. இயேசு யோவான் 17 சொன்ன, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. Because I don't belong to this earth, even these don't belong to this world. அப்போ தேவன் என்ன பண்ண இருக்கிறார்? நமக்குன்னு ஒரு புதிய இன்னும் புதிய வானம் புதிய பூமி வருது காத்து இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறது? இந்த ஸ்பிரிச்சுவல் ரியலம்ல ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டு பண்ணி அந்த இடத்துலதான் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அந்த மேன்மையான ஸ்பிரிச்சுவல் ரியலம்ல வச்சிருக்கிறாரு. அங்க பாவம் இல்ல, அங்க அசுத்தம் இல்ல, அங்க அக்கிரமம் இல்ல, அங்க ஒண்ணல. இட்ஸ் only when you are sitting with Jesus. நீங்க எங்க இருக்கிறீங்க? sitting in a holy place. தெரியுமா உங்களுக்கு? your spirit person இயேசுவோட உட்கார செய்திருக்கிறார். சும்மா எங்க ரேண்டமா இல்ல, உட்கார வைத்திருக்கிறார். you have been seated. God made you to sit. நான் ஏற்கனவே சொன்னேன், originated from God, executed by God. இப்போ சொல்றாரு, ஏன்னா நீ அங்க உங்களை உட்கார வச்சிருக்கிறதுனால, உன்னுடைய பொசிஷன் அங்க ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, you are the handiwork of God. இப்போ இது எங்க சொல்றாரு? you are already been positioned. இப்போ பூமியில இருக்கிற handiwork, நற்கிரியை not in the heaven, நற்கிரியை on the earth. நீங்க நற்கிரியை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய, you are the handiwork of God. You're already seated, right? May God has made you to sit. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் தெரியுமா உங்க உட்கார வச்சிருக்கிறேன்? Again I'm going to send you to this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he was in the heaven. அவர் சொல்லார், பிதாவின் மடியில இருந்தாராம், மகிமையில இருந்தார். ரைட்? He was God. There was no one equivalent to him. ஆனாலும் பைபிள் சொல்லுது, he changed his status. பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்ணார்? he changed his status. He changed his address. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாரு. எங்க? அர்த்ல அட்ரஸ். பெத்லஹேம்ல பிறந்தாரு, நாசரத்துல இருந்தாரு, கலிலேயாவுல சுற்றி திரிந்தாரு. He changed his address. எதுக்கா? To do the will of God. அவருடைய கிரியையை பூமியில செய்யறதுக்கு அங்கதான் இருந்தாரு. He came to this earth to fulfill the great
will of God. சிலுவையில மரிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுறது மாத்திரமல்ல, he came to destroy the works of the devil. அப்போ Jesus became the handiwork of God. எதுக்கு? நற்கிரி, to do the good things, நற்கிரிகளை செய்கிறதுக்கு. அப்போ உங்களை என்னை ஆண்டவர் என்னதுக்கு பூமியில வச்சிருக்கிறாரு? in the midst of suffering. Did Jesus go through suffering? அதனாலதான் நாம சஃபரிங் உள்ள போகணும். Amen. Yet he did good things, right? People thronged. எதுக்கு? அவர்கிட்ட ஏதாச்சும் கிடைக்கும். நற்கிரியைகளை செய்ய. You are called to do the good things designed by God. இயேசு செய்ததை எல்லாம் என்ன சொன்னாரு? பிதா எவைகளை காட்டுகிறாரோ அதை தான் நான் செய்யறேன், பிதா எவைகளை சொல்லுகிறாரோ அதை தான் நான் சொல்றேன். He never added anything. He replicated God's things on the earth. அப்போ உங்களுக்கு எனக்கு வேலை நற்கிரி. You are the handiwork of God. You carry something, the plan of God. You carry the purpose of God in you. பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. You have to replicate the godly things on this earth. வேற எதுக்காக இல்லை. எல்லாரும் உலகத்துல பிறக்கிறவன்லாம் ஒரு நாள் சாக போகிறான். நீங்களும் சாக போறீங்க, நானும் சாக போறேன். பட் ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? எதுக்கோ இல்லை. நான் இருந்தேன், வாழ்ந்தேன், பேர் வாங்கினேன், படிச்சேன், பட்டம் வாங்கினேன். நீ சாகும் போது எல்லாம் போயிட. நீ ஒண்ணு கூட பரலோகத்துக்கு போக முடியாது, தெரியுமா? உன் படிப்பு, உன்னுடைய பணம், உன்னுடைய ஆஸ்தி, உன் அந்தஸ்து எல்லாம் பூமிக்குரியது. அதனாலதான் நான் சொல்றேன், பூமிக்குரியது மேலதான் நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை, பரலோகத்துக்குரியது மேல இல்ல. You want name and fame on this earth. ஆண்டவர் சொல்லுவாரு, அது அழிஞ்சிரும். நீ நான் விரும்புறத நான் உள்ள வச்சுட்டேன், நீ அதை செஞ்சு முடிச்சினா you will be appreciated by me, you will be welcomed by me. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வந்து என் இளைப்பாறுதல். That is my call, that is my acclamation, that is from me. உலகம் எது கொடுத்தாலும் ஒரு சில வருஷங்கள் தான். இப்ப வேலை பண்றோம், எவ்வளவு வருஷம் பண்ணோம்? 58-60 வயசு, ரைட்? அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வாங்கணும். இல்ல கெட் அவுட். சர்வீஸ் புக்ல இருந்து எடுத்துருவோம், எல்லாத்தையும் தூக்கி சைட்ல வச்சிருவோம். ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு கதை. இல்ல நான் செய்வேன். நீ செய்வ, ஆனா எங்களுக்கு நீ வேணாம். only heaven நமக்கு என்ன வச்சு? till you die there is work, 24 hours work. Amen. அந்த வேலைக்கு கூலி இல்லா வேலையே கிடையாது. கூலியை கொடுத்துட்டே இருப்பார் ஆண்டவர். என்ன ஒண்ணுன்னு, நீ எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் you carry something of God. அதை மறந்து நிறைய நேரத்துல வாழ்கிறோம். ஏன் அதை மறக்கிறோம் நான் எப்படி சொல்றேன்னா, அநேக நேரத்துல அவர் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர்ஸ், அவர் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர்ஸ். சில நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, புத்திய காட்டிட்ட பாரு. கேட்டிருக்கீங்களா? அதோட கூட இன்னொரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க, அதை நம்ம சொல்ல வேணாம். புத்திய காட்டிட்டு பாரு. அப்போ என்ன? எதையோ ஒண்ணு என்கிட்ட நற்கிரிய வாங்கின, ஆனா நீ உனக்கு அப்ப இருந்த புத்தியை இப்ப காட்டிட்ட. சில பேர் சொல்லுங்க, இவ்வளவு எவ்வளோ பண்ணாலும் இதேதான்.
You get frustrated. ஆண்டவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டார், துக்கமா இருப்பார். என் ஆவியை கொடுத்தேனே, என் ரத்தத்தை கொடுத்தேனே, சிலுவைக்கு போனேனே, உன்னை என் கிரையை கொடுத்து வாங்கினேனே, still you want to live the life of this world. உலகத்தின் வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை தான் வேணுமா? ஏன் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க? பேக் ஸ்லைடிங் கிறிஸ்டியன்ஸ் கேக்குற ஏன்? பிகாஸ் தட் லுக்ஸ் அட்ராக்டிவ். பிசாசு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இட் ஷைன்ஸ் ஃபார்த் லைக் எனிதிங். கர்த்தர் கொடுக்கும் போது சில நேரத்துல அது எப்படி இருக்கும் தெரியுமா? சிலுவையா இருக்கும். சிலுவை கழுத்துல மாட்டிக்க விருப்பம், சிலுவை சுமக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ரைட்? சிலுவை அடையாளமா வச்சுக்க ரெடி, ஆனா சிலுவையை சுமக்கிறதுக்கு ரெடி கிடையாது. இட்ஸ் தி ugliest image during the first century. இன்னைக்கு நம்ம ஸ்டைலா பெரிய பெரிய சர்ச்சில் வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். That doesn't bring any glory to Jesus. He sees. அவர் என்ன பண்ணாரு? சிலுவை மாட்டி வைன்னு சொல்ல சிலுவை சுமக்க கத்துக்க. சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னாடி learn to என்ன பண்ணோம்? வெறுக்க, உன்னனிய வெறுக்க கத்துக்க. Deny, learn to deny yourself. Deny பண்ணாதான் சிலுவை இருக்க முடியும். நீ உன்னை டினை பண்ணினா you get a supernatural strength from God to carry that cross, to carry the will of God. அவர் சொல்றான், ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு என்ன பண்ணாராம்? கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, யார் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம்? நாம். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? Do you know that you are created in Christ Jesus? Do you know that? நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு சொல்வார், மாம்சல பிறந்தது மாம்சமா இருக்கும். Everything that is born of flesh is flesh. That is born of the spirit is spirit. நாம என்ன பண்றோம்? ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பாக்குறோம். மிக்ஸ் ஆகாது. வெரி அழகா சொல்லுது, நற்கிரியை செய்கிறதற்கு we have been கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், not outside Christ. In the everything God originated, God executed, God implanted, உள்ள வச்சதெல்லாம் ஆண்டவர் சொல்ற எல்லாருக்கும் கிடையாது. Those who are created in Christ Jesus, கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம். See, a truly born again Christian, அவனுக்குள்ள எல்லாம் செய்ய முடியுதோ, he'll be longing to do something for Christ. இதை செய்யணும், அதை செய்யணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அந்த என்னையா உண்மையா வருதா? ஒரு உண்மையா மறுபடியும் பெருதவங்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என் ஜெபம் எனக்கு திருப்தியா இல்ல ஆண்டவரே, என் பைபிள் வாசிப்பு எனக்கு திருப்தியா இல்ல. I want to pray more. I want to seek you more. For every born again, முதல் நற்கிரி என்ன தெரியுமா ஆண்டவர் வச்சிருக்கிறது? Pray, 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 pray till you die.
lack of prayer, ஜெபம் குறைவு ஏற்பட்டுச்சுன்னா you miss God. You miss ஆண்டவருடைய கிரியைகளை நாம மிஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? Why do you acquire அவ்வளோ வெல்த்? நமக்கு வெல்த் ஆண்டவர் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லல, ரைட்? பட் தவறான வழியில சம்பாதிச்சா அது உன் வாழ்க்கைக்கு கண்ணியா உருவாக்கிடும். Do you know that? It will lead to hell. நீங்க வச்சுக்கலாம், வா இருக்குதுன்னு எங்க கொண்டு போன்னு சொல்லுங்க ஒரு நாள்ல. நான் இப்பயும் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், you cannot go to heaven. Heaven is evaded from you. Your focus is on அழிந்து போகிற காரியத்தின் மேல. இது இருந்தா நான் இதை செய்வேன், இது இருந்தா நான் அதை செய்வேன், இந்த பணம் இருந்தா அதை செய்வேன். அந்த பணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த பணத்தை வச்சு நீ பெரிய மாளிகை கட்டலாம், ஒரு நாள்ல செத்துருவ. You cannot have God. பணமும் தேவனும் ஒன்னா செயல்பட முடியாது. பணம் தேவைதான், but it's not going to work. உலகத்துல இருக்கிறவெல்லாம் சம்பாதிச்சு ஒரு நாள் மாட்டிக்கின பிறகு என்ன நடக்குது இன்னைக்கு பாக்குறோம்ல. புதுசா ஒண்ணும் இல்ல, பல வருஷங்களாக பாக்குறோம்ல. அந்த பணம் மாட்டிக்கின பிறகு எங்க இருந்து வந்தது? அக்கௌண்டபிலிட்டி இல்ல, ஜெயிலுக்கு போகணும். அது திரும்ப திரும்ப மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறான். We don't bother about God, ஆனா we talk about God. That is the outward. Inward, ஆண்டவருடைய DNA, ஆண்டவருடைய பிளான் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணாச்சு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால அது மூட்டை கட்டியாச்சு. You are living without God. You may go to church, சபைக்கு போலாம், தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. காணிக்க கொடுக்கலாம், தேவன் இல்லாதது. தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு, சாபமா இருக்கான். ஆண்டவர் சொல்ற, கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். எதுக்கு? நற்கிரிகளை செய்கிறது. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவர் சொல்றார், your being designed, equipped, everything by God. நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அங்க கிடியோன்ங்கிற ஒரு மனுஷனை பாக்குறோம், ரைட்? கிடியன் எவ்வளவு பேருக்கு தெரியும்? Who is Gideon? Who is Gideon? இப்ப திடீர்னு கேட்டா நான் எங்க சொல்றது? அவனுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கிறார் பைபிள்ல. கிடியனுடைய அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் வாங்கி போய்க்க தேடுங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 6 பாக்குறோம். இவன் கிடியன் எப்படி இருக்கிறாங்க? ஒரு பெரிய பெரிய ஆளாகிறாங்க. இந்த கிடியன் எப்படி இருக்கிறான்? பயந்தாக்குள்ளியா இருக்கிறான். எதுக்கு? அவன் சொல்றான், இந்த மீதியானர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? நான் கஷ்டப்பட்டு விதைச்சேன், கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்துனேன், கஷ்டப்பட்டு அவன் வளர்த்தானா? விதைச்சது அவன் தான். பைபிள் புதிய ஏற்பாடு, விதைக்கிறவன் ஒருவன், நீர் பாய்ச்சுகிறவன், விளைய செய்கிறவர் கர்த்தர். அவன் என்ன பண்ணா? நான் கஷ்டப்பட்டேன், நான் விதைச்ச அறுவடை அவன் பண்ணிட்டு என்ன பண்றான்? அவன் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அறுவடையை கொண்டு போய் எங்க பண்றான்? எங்க கிளீனிங் பண்றான்? திராட்சை ஆலயக்கிட்ட கொண்டு போயிடும். ஏன்? இட் வாஸ் நாட் a grape season, wine season இல்ல. அதனால மீதியானர் வந்து அங்க வர முடியாது.
இப்ப என்ன சீசனு? பார்லி சீசன், வீட்டு சீசன். அதனால அங்க போய் நான் கிளீன் பண்ணிக்கிறேன், ஒருத்தனும் சத்ரு வர மாட்டா. Are you getting it? He was thinking about himself. ஆனா அவனுக்கு தெரியல, நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் வருவாரு. அவன் அங்க திராட்சை ஆலையில இந்த கோதுமையும் வார் கோதுமையும் அவன் கிளீன் பண்ணி கொண்டு இருக்கும் போது God showed himself. ஒரு ஏஞ்சல் ஆஃப் காட் அங்க வராரு. அவனை பார்த்து சொல்றாரு, என்னன்னு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எப்படி இருக்கும்? உங்களை வந்து பார்த்து, பராக்கிரமசாலியே, இயேசு உன்னோட இருக்கிறார், எப்படி இருக்கும்? பிலீவ் இல்ல, பக்கத்துல யாருக்கும் சொல்றாங்கன்னு தான் பாக்குறீங்க. அவன் நான் இல்லப்பா, நான் என்னையே யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதை எப்படியாச்சும் கொஞ்சம் இந்த மீதியான ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கிளீன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடணும். அதுதான் கிடியோனுடைய பிளான். ஆனா அங்க ஆண்டவர் வராரு, பேசுறாரு. அவன் பிளான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் அதுக்கப்புறம் அந்த அறுவடையை கொண்டாந்து கிளீன் பண்ணானா, மூட்டை கட்டினானா, ஒன்னும் தெரியல. இப்போ கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட், என்ன ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருந்ததா இது ஏன் நடக்கும் ஆண்டவர்? இவ்வளவு பைபிள்ல எழுதி இருக்குது. why this should happen? இப்ப மறந்துட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, when you have an encounter with God, you will forget the things of this world. அது தேவனோட அந்த உறவு வராததுனாலதான் யூ திங்க் சோ மச். நான் இதை பண்ணலன்னா, நான் போகலன்னா, நான் வாங்கல, நான் விக்கலன்னா, எல்லாம் போச்சு. யார் பண்ணாங்கன்னு தெரியல. தேவனோட பேசுறான், எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? அவர் பதில் சொல்லினா இருக்காரு, நீ போ, நான் அனுப்புகிறவன் நான் அல்லவா? I am the one who am sending you. இப்போ இந்த மீதியானரை நீ ஜெயிக்க போற, போ, நான் அனுப்புறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவன் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு, நீ போ, மீதியானரை நீ ஜெயிப்ப, ஏன்னா அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்போ அந்த நற்கிரியை செய்கிறதுக்கு அனுப்புகிறவர் யாரு? அதுக்கே அவ்வளவு கேள்வி நமக்குள்ள வருது. திடீர்னு இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா? ஆண்டவரே, ஒரே ஒரு டெஸ்ட் உங்களை வச்சுக்கிறேன். இந்த உள்ள நான் அங்க போட போறேன், பூமி எல்லாம் நனைஞ்சிருக்கணும், அந்த உள்ளு மாத்திரம் நனை. This is my amazing God. அவர் அதெல்லாம் படிச்சாலும் நம்ம கொண்டாடவே தெரியல. ஐயோ, நம்ம பைபிள்ல எழுதி, அவ்வளவுதான் நமக்கு வரும். படிச்சுட்டு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் தட் God. அடுத்தவன் சொல்லுவான், இந்த உள்ளு மாத்திரம் நான் இன்னும் பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும். அதையும் செய்யறாரு. ஏன் சொல்லுங்க? என்னுடைய நற்கிரியை இவன் செய்யணும். நாட் பிகாஸ் God is always God. இவனுக்கு புத்தி தெளிவு உண்டாகணும், இவனுக்கு நம்பிக்கை வரணும், இவனுக்கு விசுவாசம் வரணும். அதனால இவ்வளோ காரியத்தை செய்யறாரு. வீட்டுல போய் படிங்க, Judges 6, 7, 8 எல்லாம் படிங்க. இவன் செய்யணும். I'm going to send you on my mission. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, nobody have your own mission. Your own mission will be a failure mission. God's mission will always win. ஆனா அன்புரா, ஆண்டவர் 33,000 பேர் இருக்கிறான். 33 30? ஆண்டவர் சொல்ல, இது பெரிய கூட்டம், பெருசு. ஆண்டவர் சொல்ற, இது பெருசா இருக்குது, அதை குறைச்சது. எல்லாம் குறைக்கிறான். குறைச்சிட்டு கணக்கு பார்த்தா இதுவும் பெருசுதான். என்ன ஆண்டவர், என்னதான் பண்ணணும்? அதுலயும் குறை. நாய் மாதிரி எவன் நக்கிறான்னு அவனை தெரிஞ்சுக்க. அதுல பார்த்தா கணக்கு போட்டா 300 பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய கிரியை நடப்பிப்பதற்கு இட்ஸ் நாட் தி குவாலிட்டி, இட்ஸ் நாட் தி குவான்டிட்டி, இட்ஸ் தி குவாலிட்டி. 300 பேரு. அந்த 300 பேரை இவனுக்கு விசுவாசம் எப்படி வந்துச்சு பாருங்க. எப்படி விசுவாசம் வந்துச்சு?
அப்படி போனா மீதியானர் பேசிக்கிறார். கனவு வந்துச்சு அவனுக்கு. யோசித்து பாருங்க, திஸ் அமேசிங் காட் அவருடைய சித்தத்தை கிடியன் செய்யணும்னு அங்க கனவு கொடுக்கிறாரு. என்ன கனவு வந்துச்சு? ஏதோ ஒண்ணு உருண்டி வந்துச்சான். அப்போ உருண்டி வந்துச்சான். வந்து என்ன பண்ணுச்சான்? கிதியோனுடைய டம்பிள் எதுங்க? பார்லி பிரெட், சப்பாத்தி வந்து என்ன பண்ணுச்சான்? மீதியானுடைய கேம்புக்கு வருது, போர் சேவர் இருக்கிற இடத்துக்கு வருது. வந்து சப்பாத்தி வந்து ஸ்டக் பண்ணுச்சான். யோசிச்சு பாருங்க, சப்பாத்தி வந்து ஸ்டக் பண்ணுச்சான். சப்பாத்தி ஒரு சில பேர் ஒரு சப்பாத்தி ஒரு வாயில போயிருது. ஒரே வாய் தான், அது பிச்சு கூட சாப்பிட மாட்டோம். இது என்ன? இங்க ஒரு சப்பாத்தி மீதியானுடைய பாளையத்தை அடிக்குது. அவன் பயந்துடுறான். அவன் சொல்றான், ஏய் இப்படி கனவு வந்துச்சுரா. 2 பேர் பேசிக்கிறான். நாம கேரண்டி கிதியன் வந்து நம்ம ஒரு வழி பண்ண போறோம், அவ்வளவுதான். கேக்குறான் கிதியன் இந்த கனவுக்கு, வாட் எ காட். See, this is God. நமக்கு நிறைய நேரத்துல அவர் என்னமோ எங்கேயோ இருக்கிறாரு, அவருக்கு என்ன பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறோம். அவர் உன்னை உருவாக்குறதுக்கு, உன்னை அவர் நற்கிரியை செய்கிறது, வாட் ஆல் he has to do. அவனோட பேசணும், அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும், அங்க ஒரு சொப்பனத்தை கொடுக்கணும், அந்த சொப்பனத்தை இவன் கேட்கணும். இப்போ விசுவாச எறும்பு என்ன பண்றான்? 300 பேரை 3 குரூப்பா பிரிக்கிறான். கையில ஒரு பானையும் லேண்டனும் கொடுக்குறான். ஒன்னல நான் பிகில் ஊத போறேன், போட்டு உட கத்து, அவ்வளவுதான். என்ன கத்தணும்? என்ன கத்தணும்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். எவனா லூசா? எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இஸ் ஃபெய்த். கர்த்தருடைய ஒரு நாள்ல கர்த்தருடைய பட்டயம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பட்டயம் யார்தான் ஆயிடுச்சு? கிடியனுடைய. நான் எதை தெரியுமா பிடிச்சிருக்கிறேன்? ஐ எம் நாட் ஹோல்டிங் மை ஓன் ஸ்வர்ட், ஐ எம் ஹோல்டிங் த ஸ்வர்ட் ஆஃப் காட். அவன் கையில உண்மையா பட்டயம் இருந்துச்சா? பானை தான் இருந்துச்சு, லேண்டன் தான் இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், இட்ஸ் மை. அவர் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. கிடியன் யார்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி படிங்க வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய். You are the workmanship of God. அப்போ who was Gideon? God's workmanship. What was the workmanship? What work did God do? மீதியானரை டிஃபீட் பண்ணணும், சத்ருவை டிஃபீட் பண்ணணும். பயந்து ஓடி ஒளிந்தவனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாரானால், will not God use you and me? நான் என்ன ஒண்ணுனா, கொஞ்சம் மனம் திரும்பணும். நாம என்ன மனம் திரும்பணும்? God has something. அவருடையது எனக்குள்ள எதை வச்சிருக்கிறார், அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? Go to God in prayer. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? பவுல் கேட்டான் 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 9:6. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா? What is it you want to want? What is it you want me to do? அப்ப நாம தான் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? அது என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் இல்ல, ஜெபிச்சு கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்க எனக்கு வேணாம், நீங்க என்ன நடத்தும், நீங்க என்ன அபிஷேகம், நீங்க 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 என்ன எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போங்க, எங்க நடத்தணுமோ நடத்துங்க, என்ன யூஸ் பண்ணுமோ பண்ணுங்க. That is prayer.
A man, if he want to be used by God, that man or woman will spend more time in prayer. சும்மா 5 நிமிஷம் prayer, family prayer, அதுல இல்ல. You will be crying to God. Every சரித்திரம் முழுக்க படிச்சீங்கன்னா, every men and women God who brought ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தாங்கன்னா, they spend hours together, days together, weeks together, months together. தனிமையில தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபித்து இருக்கிறாங்க. They had no other work. இன்னைக்கு we have so much entertainment. அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறது குறைவாயிருச்சு, என்டர்டெயின்மெண்ட் அதிகமாயிருச்சு. சர்ச்சுக்குள்ளேயே என்டர்டெயின்மெண்ட் அதிகமாயிருச்சு. வந்தவங்களை எப்படி திருப்தி அனுப்புறது, எப்படி அவங்களை சந்தோஷம் சிரிச்சுட்டே வெளியே போட்டோம். ஆதி திருச்சபையில எல்லாம் உள்ள வந்தவங்க வெளியே போகும்போது அழுதுட்டு தான் போனோம். They carried the burden of God. ஆதி திருச்சபையில இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி every Sunday there was an altar call. வந்தாங்க, they surrendered, they cried, they prayed, they submitted, then they went out of the church. இந்த வாரம் முழுக்க it sustained them. So Nick, what is it you have learned? என்ன கத்துக்கிட்டீங்க? You are a unique person, having a unique plan of God. You are unique. God has made you unique to execute that unique plan of God. இதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாரா. I just want you to surrender. Hallelujah.